அனைவருக்கும் வணக்கம். நாயா மட்டும் பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாய் போல கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதால நாய் பிறவி யாருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாயாக பிறவி எடுப்பவங்க யார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான தவறையெல்லாம் நாம் இப்போ மனிதனாக இருக்கும்போது செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அடுத்த பிறவி மறுபிறவி நாயாக இவர்கள் பிறப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ராமாயணத்தில் ஒரு குட்டி கதை சொல்கிறாங்க. அந்த குட்டி கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் நாயாக பிறவி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது தேவைகள், அதாவது உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலை, கடன் பிரச்சனையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, செய்வினை கோளாறு இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா, எப்போ பாரு சண்டை சச்சரவு, மன நிம்மதி இல்லை அப்படின்னுலாம் வருத்தப்பட்டீங்கன்னா அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் ஜோதிடர்கள் மூலமாக சரியாக சரி செய்து தரப்படும். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். இந்த நம்ம ஒரு குட்டி கதை அப்படின்னு பார்த்தோம். அதாவது யாரெல்லாம் நாயாக பிறவி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ராமாயணத்தில் ஒரு விஷயம் சொல்லப்படுது. ராமர் தன்னுடைய அரசவையில் அப்போது அமர்ந்திருக்காரு. அப்போது வெளியிலேருந்து ஒரு நாய் குறைத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன நாய் குறித்துட்டே இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அவருடைய காவலர்களை ராமர் அனுப்பி வைக்கிறாரு. அவர் அந்த நாயை துரத்திட்டு ராமர்கிட்ட வந்து, காரணம் இல்லாமல் குறைத்த அந்த நாயை இந்த பகுதியை விட்டே நான் துரத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சற்று நேரம் கழித்து மீண்டும் அந்த நாய் அதே இடத்துல வந்து குறைக்க ஆரம்பிக்குது. மீண்டும் அந்த காவலர் வேகமாக போய் அந்த நாயை துரத்திட்டு வராரு. இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இதை சிந்தித்த ராமர் லக்ஷ்மணன் கிட்ட போய், அந்த நாய் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கு, நீ போய் காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. லக்ஷ்மணன் அந்த குறைக்கக்கூடிய நாயை பக்கத்தில் போய், உன்னுடைய துயரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த நாய் ஒரு ஈனஸ்வர குரலில் பேச தொடங்குது. அதாவது ரொம்பவே கஷ்டத்தோடு அந்த நாய் பேச ஆரம்பிக்குது. ராமரை வர சொல்லுங்க, எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நாய் கேட்குது. நாம புராணங்கள் வழியாக இந்த மாதிரி நாய், காகம், மாடு இவையெல்லாம் நீதி கேட்டு அதுக்கு நீதி கிடைத்திருக்கக்கூடிய கதைகளும் நிறைய பார்த்துருக்குறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நாயும் எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லுது. இதை கேட்டு ஆச்சரியமடைந்த லக்ஷ்மணன் நாய் சொன்னதை அப்படியே போய் ராமர்கிட்ட சொல்றாரு. உடனே ராமர் வெளியில வராரு. என்னுடைய ராஜ்யத்துல காரணம் இல்லாம யாரும் கஷ்டப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது. இதனால நீ எந்த விதமான தயக்கமும் இல்லாம உன்னுடைய துயரத்தை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அந்த நாய் பணிவோடு அவரை வணங்கி பேச தொடங்குது. என்ன சன்னியாசி ஒருவர் கல்லால் அடிச்சிட்டாரு, என்னுடைய காலை உடைச்சிட்டாரு, இதை முறைப்படுத்த தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு வேதனையோடு அந்த நாய் சொல்லுது. ராமர் கனிவான குரலில் வருந்தாது, நான் இப்போ அந்த சன்னியாசி கிட்ட விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சன்னியாசியை அழைத்துட்டு வர உத்தரவிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அந்த சன்னியாசி அங்கே வந்து ராமரை வணங்கி நிற்கிறாரு. ராமர் சன்னியாசி கிட்ட, நீங்கள் எதுக்காக அந்த நாயுடைய அடித்து காலை உடைச்சிருக்கீங்க, எதுக்கு கல்லால் அடிச்சிங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதற்கு அந்த சன்னியாசியும், நான் பிச்சை வாங்கிட்டு வரும்போது அந்த நாய் என்னுடைய பிச்சாடனத்தை தொட முயற்சி செய்தது. அப்போது நான் ரொம்பவே பசியோடு இருந்தேன் அந்த நாய் மேலே, அதனால் எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு, இதனால தான் நான் கல் எடுத்து எறிந்தேன் அப்படின்னு அந்த சன்னியாசி பதில் சொல்கிறாரு. ராமர் சிரிப்போடு புன்னகை மாறாத முகத்தோடு அவரை நோக்கி, இந்த நாய் 5 அறிவு படைத்த பிராணி, இதனால தனக்கு தேவையான உணவை சமைக்கவோ உருவாக்கவோ அந்த நாய்க்கு தெரியாது. பார்க்கக்கூடிய உணவெல்லாம் நாம் சாப்பிடணும், இது நம்மளுடைய பசிக்கான உணவு அப்படின்னு தான் அந்த பிராணி எடுத்துக்கும். இதுதான் விதி. இது உங்களுக்கு பசி இருப்பது போலவே அந்த நாய்க்கு பசி எடுத்திருந்தா உங்களுடைய உணவை சாப்பிட முயற்சி செய்ததில் எந்த தவறும் கிடையாது. இந்த நாயினுடைய விதிப்படி இது தவறு கிடையாது. பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது 6 அறிவு மனிதனுக்கு உண்டான தர்மம் அப்படின்னு சொல்கிறாரு.
நீங்கள் அந்த தர்மத்தை மீறியது மட்டும் இல்லாமல் அந்த நாயை கல்லால் அடித்து காயப்படுத்தியது ரொம்பவே தவறு அப்படின்னு சொல்லி சன்னியாசிக்கிட்ட ராமர் சொல்கிறாரு. உன்னுடைய செயல் கண்டிப்பான ஒரு குற்றமே அப்படின்னு ராமர் சொல்கிறாரு. இதனால் நீங்கள் அதுக்கு உரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நாயனுடைய பக்கம் திரும்பிய ராமர், அந்த சந்நியாசி உனக்கு கெடுதல் செய்திருக்கிறதால அவரை தண்டிக்கும் பொறுப்பை நான் உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் அதை நான் நிறைவேற்றுறேன். அதற்காக நான் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்காக நாய் இவரை ஒரு சிவனுடைய ஆலயத்தில் அதிகார வேலையில் அமர்த்துங்க அப்படின்னு அந்த நாய் சொல்லுது. இதுவே நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு அந்த நாய் சொல்லுது. அதாவது சிவனுடைய ஆலயத்தில் அதிகார பொறுப்பில் இந்த சன்னியாசியை உட்கார வைக்கணும் அப்படின்னு அந்த நாய் ராமர்கிட்ட கேட்டுக்குது. ராமர் அதுக்கு சம்மதித்து அதற்கான ஆணையை பிறப்பிக்கிறாரு. தனக்கு பெரிய பதவி கிடைத்த மகிழ்ச்சியில் அந்த சன்னியாசியும் திருப்தியோடு அங்கிருந்து வெளியேறாரு. நாயும் மனநிறைவோடு அங்கிருந்து போகுது. இதை பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒன்றுமே புரியல. அதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதி கேட்டு வந்த இந்த நாய் அந்த சன்னியாசிக்கு ஒரு அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போகுதே, இது என்ன ஒரு முட்டாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப வியப்போடு பார்க்குறாங்க. அன்னத்துக்கு அலையக்கூடிய அந்த சன்னியாசிக்கு அது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு அன்னைக்கு இது தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதனால் அவரும் மேலும் சுகமடைய போகிறார். எப்படி இது தண்டனை ஆகும் அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட கேட்குறாங்க. எல்லாம் அறிந்த அந்த ராமர் நாயிடமே இதை கேட்டு தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அந்த நாயை அழைச்சிட்டு வருமாறு காவலர்கிட்ட சொல்கிறாரு. நாயும் வருது. அப்போது நாயிடம் அதே கேள்வியை கேட்குறாங்க. அதாவது மக்கள் கேட்ட கேள்வியே கேட்குறாங்க. அதாவது நீ தண்டனை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த நாய், சிவனுடைய ஆலயத்தில் அதிகார வேலை என்று அந்த சந்நியாசிக்கு நான் அளித்தது முள்ளின் மேலே நிற்கக்கூடிய ஒரு பணி. சிவனுடைய ஆலயம், மடம், கிராமம் போன்றவற்றில் தவறு யாராவது செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது அதிகாரிகள் யாராவது தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது பசு, அந்தனர், அனாதை ஆகியோருடைய செல்வத்தை அபகரிப்பவர்கள் அரசனது வீட்டில் இருந்து கொண்டு அங்கு வரக்கூடிய யாசகத்தை தடுக்கிறவங்க, அந்தனர்களுடைய உணவுப் பொருட்களை அபகரிக்கிறவர்கள் ஆகியோர் மறு ஜென்மத்தில் கண்டிப்பாக நாயாக பிறப்பார்கள். அதாவது என்னென்ன விஷயங்கள் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவனுடைய ஆலயத்தில் தவறு செய்கிறவங்க, பசு, அந்தனர், அனாதை ஆகியோருடைய செல்வத்தை பிடுங்கிக்கிறவங்க, அதே போல் யாசகர்களை தடுக்கக்கூடிய அந்தணர்கள், உணவுப் பொருட்களை அவர்கள்கிட்ட இருந்து பிடுங்கி கொள்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறவங்க கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்தில் நாயாக மறு ஜென்மத்தில் பிறப்பார்கள். சென்ற பிறவியில் நான் தவறு இழைத்த ஒரு மடாதிபதியாக இருந்தேன். அப்போது நாயாக, அதாவது தவறு செய்த அதிகாரியாக இந்த நாய் போன ஜென்மத்தில் இருந்திருக்கு. அதனால தான் நான் இப்போது நாயாக பிறவி எடுத்திருக்கேன். எனவே இதனால் சன்னியாசிக்கு இப்படி ஒரு தீர்ப்பு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொல்லுது. இந்த ஜென்மத்தில் என்னுடைய பசிக்கு உணவு தராமல் தவறு செய்த அந்த சன்னியாசி சிவனுடைய ஆலய பணியில் இருந்து நல்ல விதமாக பணி செய்தா என்னை அடித்த பாவம் அந்த சன்னியாசிக்கு தீர்ந்து நன்மை அடைவார். ஆசையின் காரணமாக ஏதாவது தவறு செய்கிறாங்க அப்படின்னா மீண்டும் பாவம் செய்து நாயாக பிறப்பார் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புது அந்த நாய். அங்கு கூடியிருந்த அனைவரும் சந்தோஷ முகமோட பார்க்குறாங்க. ஆச்சரியமும் அந்த மக்கள்கிட்ட தெரியுது. சிவனாலய மடம், அரசு நிர்வாகம் போன்ற பதவியில் இருக்கிறவங்க தவறு செய்யக்கூடாது. பசு, அந்தனர், ஆதரவற்றோர் ஆகியோருடைய செல்வத்தின் மேலே ஆசைப்படக்கூடாது. அரசனை காண வரக்கூடிய யாசகர்களை தடுக்கக்கூடாது. உண்மையான அந்தணர்களுடைய பொருளை அபகரிக்கக்கூடாது.
இதையெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தாலே நாய் பிறவி நமக்கு இருக்காது. இப்படி செய்தால் நிச்சயமாக மறுபிறவியில் நாயாக பிறந்து கஷ்டப்படுவாங்க. தன்னுடைய உணவை தானே தயாரித்துக்க முடியாது, தனக்கான செயல்களை தானே செய்து கொள்ள முடியாது. கல்லடி படணும், எல்லா பேச்சுமே படணும், எல்லாமே நம்ம அனுபவிக்கணும். இதனால தான் இந்த மாதிரியான தவறு செய்பவர்கள் தான் அடுத்தது நாயாக பிறப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக ராமாயணத்தில் ஒரு சிறு கதையாக இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையை நீங்கள் இப்போ தான் முறையாக கேட்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக நீங்கள் அடுத்த பிறவியில் என்னவா பிறக்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.